ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குக்கிங் வீடியோ. என்னன்னா நம்ம ஹோட்டல்ல கல்யாண வீட்டுங்கள்ல எப்படி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி அதே டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு எவ்வளோ வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறேன்னா 1/4 கிலோ வெண்டைக்காய் தான். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். அதுவும் எங்க வீட்லயே காய்ச்சது வெண்டைக்காய், அதை வச்சுதான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது சின்ன ஸ்பூன் தான், அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன். 1/4 கிலோவுக்கு ஒரு வெங்காயம் போதும். சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வெண்டைக்காவை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும் வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ ஃப்ரை ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த வழுவழுப்பு இருக்காது. அதனால கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். லேசா வதக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குழகுழப்பாதான் இருக்கும். எவ்வளவு நல்லா வதங்குதோ அவ்வளவு நல்லா குழகுழப்பு எல்லாம் தன்மை போயிடும். இது கூட பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்றேன். தயிர் கூட சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் அந்த வழவழப்பு இல்லாம நல்லா இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமே வைங்க. வெண்டைக்காய் அதுலயே கொஞ்சம் வேகட்டும்.
காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது எடுக்க மறந்துட்டேன். அதனால நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதாவது வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி கடுகு போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போவே போட்டுருங்க. 4 காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. இங்க பாருங்க, வெண்டைக்காவை பாருங்க, அந்த குழகுழப்பு தன்மையே இல்லை. நீங்க தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். குழகுழப்பு தன்மையே இருக்காது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சு. நான் சொன்ன எப்படி சொன்னோம் அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இது கூட வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும்னா நீங்க கறி மசாலாவுனா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். நான் கறி மசாலா இன்னைக்கு சேர்க்கல. இது கூட தேங்காய், திருவின தேங்காய் வச்சிருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப போட்டுறாதீங்க, ஃபுல்லா தேங்காவா தான் இருக்கும். நீங்க சாப்பிடும்போது தேங்காவா தான் இருக்கும். அதனால தேங்காய் போட்டதும் இருக்கக்கூடாது. கம்மியா தான், நம்ம கம்மியா தான் சேர்க்கணும். அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்க நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப சுவையான வெண்டைக்காய் பொரியல் வழவழப்பு இல்லாம எப்படி செய்யலாம்னு நீங்க பாத்தீங்க. நான் சொன்ன டிப்ஸோட நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க. இப்போ இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருங்க. உண்மையில நல்லா இருக்கு. நான் சொல்றதோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு நீங்களும் பார்த்தீங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.